ஹனிபீட் தமிழருவியில் தினமும் திருக்குறள் ஒரு அதிகாரத்துடன் சந்திக்க போவது நான் உங்கள் சிட்டு மற்றும் ஹனி. குரலை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க திருக்குறள் பார்ப்போம். குறள் எண் 281. எல்லாமை வேண்டுவான் என்பான் எனை தோன்றும் கல்லாமை காக்கத்தன் நெஞ்சு. பொருள்: எந்த பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து காத்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வாழ முடியும். குறள் எண் 282. உள்ளத்தால் உள்ளலும் தீரே, பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வே மேனல். பொருள்: பிறருக்குரிய பொருளை சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும். குறள் எண் 283. களவினலாகிய ஆக்கம் அளவிறந்தாவது போல கெடும். பொருள்: கொள்ளையடித்து பொருள் குவிப்பது. முதலில் பெரிதாக தோன்றினாலும் அந்த செயல் ஏற்கனவே இருந்த செல்வத்தையும் அடித்து கொண்டு போய்விடும். குறள் எண் 284. களவின் கண் கன்றிய காதல் பிளவின் கண் வீயா விழுமம் தரும். பொருள்: களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தணியாத தாகம் அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாக்கும். குறள் எண் 285. அருள் கருதி அன்புடையராது பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கனில். பொருள்: மறந்திருக்கும் நேரம் பார்த்து பிறர் பொருளை களவாட எண்ணுபவரிடத்தில் அருள் கருதி அன்பாக நடக்கும் பண்பு இருக்காது. குறள் எண் 286. அளவின் கண் நின்றொழுக்கல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர். பொருள்: ஓர் எல்லைக்குட்பட்டு வாழ்வை செம்மையாக அமைத்துக் கொள்ளாதவர்கள் களவு செய்து பிறர் பொருளை கொள்வதில் நாட்டமுடையவராவார்கள். குறள் எண் 287. களவென்னும் காராரி வான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கனில். பொருள்: அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றலுடையவர்களிடம் களவாடுதல் எனும் சூதுமதி கிடையாது. குறள் எண் 288. அளவறிந்தார் நெஞ்சத் தரம் போல நிற்கும் களவறிந்தார் நெஞ்சில் கரவு. பொருள்: நேர்மையுள்ளவர் நெஞ்சம் அறவழியில் செல்லும், கொள்ளையடிப்போர் நெஞ்சமோ குறுக்கு வழியான வஞ்சக வழியில் செல்லும். குறள் எண் 289. அளவல்ல செய்தாங்கே வீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர். பொருள்: அளவு என்பதை தவிர வேறு நல்வழிகளை நாடாதவர்கள் வரம்பு கடந்த செயல்களால் வாழ்விழந்து வீழ்வார்கள். குறள் எண் 290. கல்வாக்கு தள்ளும் உயர்நிலை கல்லாக்கு தள்ளாது புத்தேலுலகு. பொருள்: களவாடுபவர்க்கு உயிர் வாழ்வதே கூட தவறி போகும், களவை நினைத்தும் பார்க்காதவர்க்கோ புகழுலக வாழ்க்கை தவறவே தவறாது. நன்றி. நாளை அடுத்த அதிகாரத்துடன் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிட்டு மற்றும் ஹனி. அக்கா நன்றி குரல் சொல்லி கொடுத்ததுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளை சந்திப்போம்.